இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 41வது அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 57 வரை. சாப்நாத் பன்னேயா உலக இரட்சகர். பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். வசனம் 45. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். யோசேப்பின் 13 ஆண்டுகள் சிறைவாசமும் அடிமை வாழ்வும் முடிவுக்கு வந்தது. இப்பொழுது யோசேப்பு கனிதரும் திராட்சை செடியாக பலன் கொடுக்க தொடங்குகிறான். 30 வயதில் எகிப்தின் பிரதம மந்திரியானான். கிறிஸ்து இஸ்ரவேலின் ராஜாவாக வருவார் என்னும் நம்பிக்கையுடன் அந்த நாளை ஆவலுடன் நத்தானியால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அவன் கிறிஸ்துவை கண்டபோது, நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஆனால் கர்த்தர் அவனிடம், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று யோவான் 1:50 உறுதியளித்தார். இஸ்ரேல் நாட்டை மற்ற எல்லா நாடுகளுக்கும் தலைமை நாடாக மீட்டெடுத்து உலகம் முழுவதையும் கிறிஸ்து அரசராக ஆளப்போவதை காட்டிலும் வேறு என்ன பெரிய காரியம் இருக்கப் போகிறது? ஆம், கிறிஸ்து ஒரு நாள் தமது மணவாட்டியுடன் இணைந்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்வார். இதுவே யோசேப்பின் வாழ்க்கையில் நிழலாட்டமாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்று பார்வோன் யோசேப்பை குறித்து கூறினான். உலக வரலாற்றின் பக்கங்களில் எத்தனையோ பேரரசர்களை பற்றி படிக்கிறோம். அவர்களது வீர தீர சாகசங்கள், போர் தந்திரங்கள், நிர்வாக திறமைகள் போன்றவை மெச்சப்படுகின்றன. ஆனால் இந்த யோசேப்பை தவிர, ஆண்டவராகிய கிறிஸ்துவை தவிர வேறு எவருக்கும் தேவ ஆவியை பெற்றவன் என்ற சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்துவின் ஆட்சியானது முற்றிலும் ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதனுடைய ஆட்சியாகவே திகழும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என ஏசாயா 11:2 அதை குறித்து முன்னறிவித்திருக்கிறார். சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன் உலக இரட்சகராக சாப்நாத் பன்னேயா என்று பெயர் மாற்றப்பட்டார். அவர் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி என்று யாக்கோபு கண்டார். பல 100 ஆண்டுகளுக்கு பின்னர் கர்த்தராகிய இயேசு ஒரு கிணற்றண்டையில் அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சமாரியாவின் மனிதர்கள் கூறும்படி அவர்களுக்கு தம்மை அப்போஸ்தலர் 4:42 வெளிப்படுத்தி காட்டினார். 7 ஆண்டுகள் பஞ்சத்தால் சூழப்பட்ட உலகத்திற்கு யோசேப்பின் ஆட்சி பெரும் ஆசீர்வாதமாக அமைந்தது. யோசேப்பின் புறஜாதி மனைவி ஆஸ்நாத் யோசேப்பினுடைய மகிமையையும் செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவன் அருகில் அமர்ந்து அனுபவித்தாள். யோசேப்பின் குமாரர் மனாசேயும் எப்பிராயமும் பழைய வருத்தங்கள் யாவையும் மறந்து சிறுமைக்கு பதில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களின் நிறைவுக்கு சான்றாய் இருக்கின்றனர். ஆண்டவரே, திருச்சபை மணவாட்டியாகிய நாங்களும் வருத்தங்களையும் பாடுகளையும் மறந்து மகிமை நிறைந்த 1000 ஆண்டு ஆட்சியில் உம்மோடு கூட அரசாள போகிறதற்காக நன்றி. ஆமேன்.